உதயநிதி கைது, டிஎம்கேக்கு லாபம், தாவேக்காவுக்கு நஷ்டம். புதுசா இருக்குல்ல இந்த கோணமே, இந்த பார்வையே புதுசா இருக்குல்ல. உதயநிதி கைது பண்ணிட்டா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பொதுவா ஒரு தலைவரை கைதுனால என்ன நடக்கும், எப்படி வெளில வருவாங்க அப்படித்தானே பார்ப்பாங்க. ஆனா உதயநிதி கைதை வச்சு திமுகவுக்கு தான் லாபம், தாவேக்காக்கு இது வந்து நஷ்டம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பேச போறோம். ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல உதயநிதி வந்து கைது செய்யப்பட்ட விஷயத்துக்கு அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி பேசும்பொழுது உதயநிதி பேசுனது தப்பு, ஆனா அவர் கைது தப்பு அப்படின்னு அங்கிட்ட ஒரு குத்து இங்கிட்ட ஒரு குத்து குத்திட்டார். ஆனா கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் தோழர் உட்பட, முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரும் வந்து உதயநிதி பேசுனது தப்பு, பெண்கள் எப்படி இழிவு பண்ணி பேசலாமா அப்படின்னு பேசியிருக்காரு. எல்லாருமே ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஓகே, ரைட். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி விஜய் முதலமைச்சர், அதாவது விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு தேர்தலுக்கு முன்னாடி முதல்ல திரிஷா வீட்டுல இருந்து விஜய் வெளில வர சொல்லுங்க அப்படின்னு பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் பேசினது பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு, நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் நடிகர் திரிஷா பத்தி பேசின விஷயங்களும் தனிப்பட்ட முறையில் சும்மா அவர் ஜாலியா கிண்டலா பேசின ஒரு விஷயம் பெருசா வெடிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ரஜினி அப்படி பேசினாரு, சிரஞ்சீவி அப்படி பேசினாரு அப்படின்னு பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இது பண்ணாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு ஏன் இது உண்மையிலுமே அரசியலா, இவர் கைது பண்ற அளவுக்கு ஒர்த்தபிளா, 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ற அளவுக்கு இந்த கேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கான, அவ்வளோ வலுவான ஒரு கேஸா அப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கோணம், ஒவ்வொரு பார்வை ஒவ்வொரு விதமா இருக்கு. 9 பிரிவுகளை வழக்கு பதிவு பண்ற அளவுக்கு இந்த கேஸ் ஸ்ட்ராங்கான்னு கேட்டா அட்வொகேட் டீம் அவங்க என்ன ஆலோசனை சொல்லியிருக்காங்களோ அப்படின்ட்டு. உதயநிதியை கைது பண்ற அளவுக்கு இந்த கேஸ் ஸ்ட்ராங்கானு இன்னொரு கேள்வி இருக்கு. ஓகே, இதுல எப்படி திமுகவுக்கு லாபம், இதுல எப்படி விஜய்க்கு நஷ்டம் அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது நம்ம கரூர் இன்சிடென்ட்டை மையப்படுத்தி பேசினா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கரூர் இன்சிடென்ட் விஜய்க்காக கூடிய ஒரு கூட்டம், அது கேஸ் சிபிஐல இருக்கு, நம்ம விவாதத்துக்கு உரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனா இதுல இருக்கக்கூடிய அரசியல் பார்வையை தான் நான் முன்வைக்க போறேன். திமுக நினைச்சிருந்தா விஜயை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், விஜய் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம். ஆனா திமுக அது பண்ணல. ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரு பாதிக்கப்படுறாங்களோ, யாரு கைது செய்யப்படுறாங்களோ அவங்க மீது ஒரு அனுதாபாலை வந்துடும். ஜெயலலிதா கைது செய்யப்படும் பொழுது அனுதாபாலை, கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அனுதாபாலை, எம்ஜிஆர் உடம்பு சரியில் இருக்கும் பொழுது ஒரு அனுதாபாலையில எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். இப்படி யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க மீது ஒரு அனுதாபாலை தமிழக மக்களுக்கு வந்துடும். ஜெயலலிதா அவர்களுடைய கைதும் கலைஞருடைய கைதும் அவங்க 2 பேருமே அடுத்தடுத்து ஜெயிக்க வச்சிச்சு. எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கும் பொழுது கூட எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழலை தமிழக மக்கள் உண்டு பண்ணாங்க. அந்த அளவுக்கு அனுதாபாலை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு சென்டிமெண்டாவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். லூசிஃபர் அப்படின்னு எம்ரான் பார்ட் 2 லூசிஃபர் படத்துல அந்த இன்சிடென்ட் வரும். அதுல அந்த படத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அரசியல்வாதி மஞ்சுமா மோகனை கைது பண்ண போலீஸார் போகும்போது கைது பண்ணிடாதீங்கடா அப்படின்னு துடிப்பாரு. அந்த விஷயத்தை தான் கரூர் இன்சிடென்ட்ல திமுக அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. விஜய் மீது எஃப்ஐஆர் மட்டும் இல்லை, ஒரு எல்எல்ஆர் கூட போட விடாம பார்த்துருக்கோம். திமுக அப்படிதான் நடந்திருக்கும். ஏன்னா கரூர் இன்சிடென்ட்ல விஜய் மீது கை வச்சிருந்தாலோ, விஜயை அரெஸ்ட் பண்ணியிருந்தாலோ, விஜய் மீது எஃப்ஐஆர் போட்டிருந்தாலோ ஒரு பெரிய அனுதாபலை உருவாகி இருக்கும். உருவாகி விஜய ஒரு மெஜாரிட்டியில, எந்த கட்சியோட துணையும் இல்லாமல் ஒரு மெஜாரிட்டியில விஜய ஜெயிக்க வச்சிருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டு, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் திமுக கரூர் இன்சிடென்ட்ல விஜய் மீது கை வைக்கவே இல்லை, விஜய் அரெஸ்ட் பண்ணவே இல்லை, எஃப்ஐஆர்ல இல்லை, எல்எல்ஆர்ல கூட வேற சேர்க்கல. இதுதான் இதுல இருக்கக்கூடிய அரசியல் சூட்சமம், அரசியல் நுட்பம். இதுதான் இந்த விஷயத்துல. கரூர் இன்சிடென்ட்ல விஜய் கைது பண்ணல, ஓகே. இப்ப ஆனா கரூர் இன்சிடென்ட் வேற, இப்ப நடிகை திரிஷா பத்தி உதயநிதி பேசுறது வேற அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை, ஒரு இது இருக்கும். ஆனா மெஜாரிட்டி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன போய் நிற்கும் அப்படின்னா, ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே விஜயும் திரிஷாவும் ஒன்னா போய் ஒரு பேசும் பொருளா மாறி அதன் பிறகுதான் தேர்தல் வந்தது. அதன் பிறகுதான் மக்கள் வாக்களிச்சாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் அதை நார்மலைஸா எடுத்துக்கிட்டாங்க, நார்மலா கடந்து போயிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான சுய ஒழுக்கம், ஒரு விதமான சுய அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். எல்லா தவறுகளுக்கும் அவன் பொறுத்து போயிட மாட்டான். எல்லா நேரத்திலையும் ஒருத்தருடைய தவறை ஒருத்தர் மன்னிச்சு போயிட மாட்டான். தான்
அப்படின்னு ஒரு சுயமா அவன் யோசிக்கும் பொழுது, இங்க மாரல் ஸ்டோரியை சொல்லி கொடுத்து தான் நம்ம குழந்தைகளை நம்ம வளர்த்துருக்கோம். நம்மலாம் மாரல் கதைகளை கேட்டு தான் நம்ம நம்ம வளர்ந்துருப்போம். அப்படி இருக்கும்போது இது மாரல் ஸ்டோரியா, மாரல் கதையா, தப்பா நினைக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லையாங்கிற ஒரு இது வந்துடும். நான் இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, டீ கடை பெஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊரில் டீ கடையில் இந்த 100 நாள் வேலைக்கு போகிற அந்த லேடிஸ் எல்லாம், இந்த ஒரு 4-5 லேடிஸ் பக்கத்து வீட்டில் ஒன்று சேரும் பொழுது, 4-5 பசங்க ஒன்று சேரும் பொழுது, உதயநிதி கைதாமுல அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. உதயநிதி கைதாமுலடா அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. எங்கே போய் முடிப்பாங்க? முதலமைச்சர், அந்த நடிகர், இந்த நடிகை இங்கே தானே போய் முடிப்பாங்க. இது எப்படி தாவேக்காவுக்கு லாபமாக இருக்கும்? இது எப்படி தாவேக்காவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்? இந்த இடத்துல உதயநிதி கைதுங்கிறது ஒரு விதமான அனுதாபாலை உண்டு பண்ணுவதற்கு மெஜாரிட்டியான சான்சஸ், அதிகமான வாய்ப்புகள் இருக்கு திமுகவுக்கு. ஆனா இந்த நடிகர் அந்த நடிகையை கிரி படத்துல வடிவேல் காமெடி மாதிரி போய் அப்படித்தானே முடியும். உங்களுக்கு புரியுதா? இப்ப இன்னைக்கு அடுத்த ஒரு 10 நாளைக்கு, அடுத்த ஒரு வாரத்துக்கு இதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்க போகுது தமிழ்நாட்டில். ஆள் ஒரு வேர்ல்டுல தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ தமிழர்கள் மத்தியில உதயநிதி கைதாமலடா அப்படின்னு பேச்சு ஆரம்பிச்சு இந்த நடிகை த்ரிஷா அங்கதான் போய் நிற்கும். இது பாசிட்டிவா போயிடும், ஒரு அரசியலா போயிடும். ஆனா இது அரசியலா பாசிட்டிவா போகுமா? ஒரு நடிகர் இன்னொரு நடிகை அந்த தொடர்புங்கிறது எப்படி பாசிட்டிவா இருக்கு? இந்த இடத்துல நான் விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுறேன். விஜய் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க மறந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இந்த இடத்துல நான் விஜய் ரசிகரா நான் எப்படி யோசிச்சிருப்பேன் அப்படின்னா, உதயநிதியை கைது பண்ணா ஒட்டுமொத்த திமுகவினர் பயந்து போயிடுவாங்க, எந்த ஒரு அவதூறும் பரப்ப மாட்டாங்க அப்படின்னு விஜயோட மைண்ட் செட்டா இருக்கலாம். ஆனா விஜயோட ரசிகனா, தலைவா நீ உதயநிதியை கைது பண்ண வச்சு உன்னையும் அந்த நடிகை கூட சேர்த்து பேசுறதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி த்ரிஷாவோட விஜய் ஒன்னா அந்த நிகழ்ச்சிக்கு போன அந்த நிகழ்வு வந்து இல்லைங்க, அது அவங்களுடைய பிரைவசி, அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துல நம்ம மூக்க நுழைக்க வேண்டாம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அந்த இடத்துல பிஜேபி தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் கூட முதல்ல த்ரிஷா வீட்டுல இருந்து விஜய் வெளில வர சொல்லுங்க அப்படின்னு பேசின விஷயம்லாம் பெரிய அளவுல எப்படி சொல்ற, பெரிய அளவு பேசும் பொருளா மாறுனுச்சு. ஆனா எந்த தலைவரும் அதை பெருசா கண்டனம் தெரிவிக்கல. திமுக தான் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு தவிர, அந்த அப்ப கூட மற்ற கட்சிகள்லாம் பிஜேபி அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டாங்களோ அப்படின்னு கூட அந்த தருணத்துல பேசப்பட்டுச்சு. ஸோ விஜய் த்ரிஷாவையும் நைனா நாகேந்திரன் பேசும்பொழுது தப்பா தெரியல. இப்ப விஜய் பேரையும் சொல்லல, த்ரிஷா பேரையும் சொல்லல. விஜய் உதயநிதி பேசும் பொழுது த்ரிஷா வீட்டுல மட்டும் தண்ணி வருதான் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்ற மாதிரி அப்படிதான் ஆர்எஸ் பாரதி விளக்கம் கொடுத்தாரு. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தான் பார்க்க தோணுது. அப்ப 9 பிரிவுகளை வழக்கு பதிவு பண்றதுக்கு என்ன இருக்கு, முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிற சில கேள்விகள் உண்டு பண்ணிடுது. ஒட்டுமொத்த திமுகவினரும் உதயநிதி கைது பண்ண பயந்துருவாங்க அப்படின்னு விஜய் நினைச்சது இப்படிதான் ஆரம்பிக்கும். உதயநிதி கைதாம்ல அப்படின்னு ஆரம்பிச்சு கிரி படத்துல வடிவேல் காமெடி மாதிரி த்ரிஷா கிட்ட போய் நிற்கும் பொழுது இது எப்படி தாவேக்காவுக்கு லாபமா இருக்கும், இது எப்படி விஜய்க்கு பாசிட்டிவா இருக்கும், இது நஷ்டம் இல்ல, இது எப்படி சொல்றது, ஒரு பெரிய நெகட்டிவிட்டியில இந்த பாயிண்ட் ஆஃப்ல முதலமைச்சர் விஜய் யோசிக்கலையா, தாவேக்கா யோசிக்கலையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. மறுபடியும் விஷயத்தை வந்து பேசும் பொருளா மாறுவதற்கு, பேசும் பொருளா ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு விஜயே மைய பொருளா இருந்துட்டாரோ, விஜயே காரணகர்த்தாவா இருந்துட்டாரோங்கிற கேள்விகள் கேட்க தோணுது. ஏற்கனவே விஜயும் த்ரிஷாவும் அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது தனிப்பட்ட விஷயம் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, பெருசா பேசல. ஆனா இந்த முறை த்ரிஷாவை பற்றி அவதூறா பேசிட்டாங்கிறதுனால உதயநிதியை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது, அப்ப பேசாத பேச்சலாம், அப்ப பேசாத வாயலாம் இப்ப மறுபடியும் எப்படி சொல்றது, பேச சூட்டை கிளப்பி விடும். அப்ப எதிர் திசையில யாருமே இல்லை. இப்ப எதிர் திசையில திமுக இருக்கு, எதிர் திசையில உதயநிதி இருக்காரு. இப்ப எதிர் திசையில யாருமே இல்லாத பொழுது உங்க 2 பேரும் ஒன்னா போயிட்டாங்க அப்படின்னு போது 2 பேரும் ஒன்னா போயிட்டாங்கடா, அந்த நடிகர் அந்த நடிகை இப்படிதான் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆப்போசிட்ல வந்து உதயநிதி இருக்காரு. நீங்க உதயநிதியை கைது பண்ணிட்டு த்ரிஷா பத்தி அவதூறு பேசிட்டாரு அப்படின்னா, த்ரிஷா பத்தி அப்படி என்னடா உதயநிதி அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா அல்ல 10 பேர்ல 5 பேர் என்ன சொல்லுவான், ஆமா உள்ளதானே உதயநிதி பேசினாரு ஒரு பக்கம் வாதம் போயிடும். இன்னொரு பக்கத்துல இல்ல எங்க அண்ணன் முதலமைச்சரா இருக்காது பேச தப்புதானே அப்படின்னு போகும். சரி முதலமைச்சரா இருக்கிறாரு பேசுற தப்புதான் அப்படின்னு இருக்கும்போது முதலமைச்சர் சரியா நடந்துகிட்டாரா, இவர் அவதூறா பேசிட்டாரா, உதயநிதி தப்பா போய் பேசிட்டாரா அப்படிங்கிற கான்வர்சேஷன், அப்படிங்கிற டிபேட், அப்படிங்கிற விவாதம் வெடிச்சு கிளம்பும் பொழுது 4 பக்கமும் பிரிச்சு மேய்வாங்க ஒரு விஷயத்த. அது 4 லேடிஸ் சேர்ந்து பேசலாம், 4 பசங்க சேர்ந்து பேசலாம், 100 நாள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் சேர்ந்து பேசலாம், டீ கடையில 4 பெருசு சேர்ந்து உட்காந்து பேசலாம். ஒரு விஷயத்த நாரா கிழிக்கும் பொழுது
இங்க யாருமே சரியில்லை. தலைவனும் அப்படிதான் இருக்கான், எதிரில் இருக்கணும் அப்படிதான் இருக்கான், ஒட்டுமொத்த அரசியலும் இப்படிதான் இருக்கு, ஒட்டுமொத்த எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. இங்க முன்மாதிரியா ஒரு மாறலா ஒரு ஒழுக்கமா நடந்துக்கிறதுக்கு யாருமே இல்லையாங்கிற இடத்துல போய் நின்றுச்சுன்னா இதுக்கு யாரு இந்த விஷயத்துல யாருக்கு அவப்பேர், யாருக்கு அவமானம், யாருக்கு அசிங்கம், இந்த இடத்துல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் உங்களுக்கே பதில் கிடைச்சிடும். இந்த கேஸ்ல இன்னைக்கோ நாளைக்கோ கூட உதயநிதி வெளில வந்துடலாம். ஆனா அடுத்த 10 நாளைக்கு அடுத்த 15 நாளைக்கு இந்த இந்த விஷயம் என்னைக்கெல்லாம் டிவிலையும் சரி பொது இடத்துலையும் பேசும்போதெல்லாம் டீ கடையிலையும் 100 நாள் வேலை வாய்ப்பு அந்த பெண்கள் பத்தியிலையும் இந்த விஷயம் என்னைக்கெல்லாம் பேசும்போதெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் தாக்கப்படுவார். திரிஷாவுக்கு தாவேக்கல முக்கிய பொறுப்பு கொடுக்க போறாங்க. திரிஷாவுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய ஆசை இருக்கு. திரிஷாவை அமைச்சராக்க போறாங்க அப்படின்னு சில விஷயங்கள் பேசும்போதெல்லாம் மாறுனுச்சுல. ஒருவேளை இது செயலுக்கு கொண்டுட்டு வரும் பொழுது திரிஷாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாம், திரிஷாவை கட்சியில முக்கிய பதவி கொடுக்கலாம் அப்படின்னு மறுபடியும் திரிஷா பேர் எப்பெல்லாம் அடிபடுதோ, அப்படி ஒரு சூழல் எப்பெல்லாம் உருவாகுதோ அப்பெல்லாம் இந்த விஷயம் மறுபடியும் பேசும்போதெல்லாம் வெடிச்சு கிளம்பும். இது எப்படி விஜய்க்கு ஆதரவா இருக்கும்? இது ஒரு நடிகையை வச்சு விஜய முதலமைச்சரை அட்டாக் பண்ற மாதிரி தானே, ஒரு அவப்பெயர் உருவாக்குறது தானே. ஒரு எப்படி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை எப்படி விஜயை உருவாக்கி கொடுத்துட்டாரோ, தாவேக்காவை உருவாக்கி கொடுத்துருச்சோ அப்படிதானே கேட்க தோணுது. இது எப்படி விஜய்க்கு லாபமா இருக்கும், தாவேக்காவுக்கு இது எப்படி லாபமா இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த இடத்துல இருக்குது. இன்னொரு விஷயத்துல விஜயை கைது பண்ணாம ஒரு நுட்பமான அரசியல் தெளிவோடு அரசியல் புரிதலோடு விஜயை கைது பண்ணாம திமுக நடந்துக்கிடுச்சு. ஆனா இந்த விஷயத்துல என்னதான் திமுக பயமுடுத்த உதயநிதியை கைது பண்ணியிருந்தாலும் இது வந்து திரிஷாவை வச்சு விஜயை அட்டாக் பண்றது, விஜயை அடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா வந்து முடியுது. விஜய உதயநிதியை கைது பண்ணிட்டாங்கன்னு என்னதான் பேச்சு தொடங்கினாலும் கூட இங்கதான் வந்து முடியும் அப்படின்னு இருக்கும் பொழுது இது வந்து விஜயோட வளர்ச்சிக்கும் விஜயோட புகழுக்கும் விஜயோட அடுத்த கட்ட விஷயத்திற்கும் ஒரு நடிகை வச்சு டம்மி பண்றாங்க. ஒரு நடிகை வச்சு அவருடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு அது உருமாறிடக்கூடாது, ஆனா உருமாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் அப்படி ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையின் அடிப்படையில தான் இந்த வீடியோ. ஆனா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, இந்த இடத்துல விஜய் வந்து உதயநிதி கைது பண்ணது சரியா தப்பாங்கிறத தாண்டி, உதயநிதி என்ன பேசினாரு அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாறல் இருக்குல்ல, நம்ம இப்படிதான் நடந்துக்கணும், பெண்கள்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும், பெண்கள்கிட்ட இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த விஷயமும் ஒரு மனைவி இருக்கு, இந்திய சட்டம் அப்படி இருக்கு. மனைவி இருக்கும் பொழுதே நடிகை கூட அப்படி ஊர் சுத்தலாமா, ஒன்னா போலாமா வரலாமா அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசும் பொழுது அது விஜய்க்கு அது எப்படி பாசிட்டிவா இருக்கும்? அது விஜய்க்கு நஷ்டம் தானே, அப்படிங்கிறது லாஸ் தானே, பொலிட்டிக்கலாவும் சரி அவருடைய பர்சனலாகவும் அது லாஸ் தானே அப்படிங்கிற பார்வையை தான் இந்த இடத்துல கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுது. அதன் அடிப்படையில் தான் இப்படி ஒரு விஷயத்தை விஜய் யோசிக்காம அவசரப்பட்டு உதயநிதி கைது பண்ணிட்டாரோ அப்படிங்கிற பார்வையின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ. ஆனா உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல, உங்களுடைய பார்வை என்ன? உதயநிதி கைதுனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் நாங்க சொல்லிட்டோம், நீங்க சொல்லுங்க. உதயநிதி கைதால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், காரணம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வச்சு நம்ம அடுத்த வீடியோ கூட நம்ம பண்ணலாம். நன்றி.